ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தண்ணீர் குடிக்கிறதுனால உண்டாகக்கூடிய 12 நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புல 80% தண்ணீரால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் இந்த உலகத்தில் உணவு இல்லைன்னா கூட வாழ முடியும். ஆனால் தண்ணி இல்லாமல் வாழவே முடியாது. தண்ணி உடல்ல போதிய அளவில் இருந்துச்சுன்னா நம்மளோட உடம்பு இருக்குல்ல, அது ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். நம்மள பலர் தண்ணியை அதிகமாக குடிக்காமல் இருக்கிறோம். இதுக்கு அவர்களுக்கு தண்ணீர் குடிக்கிறதுனால உண்டாகக்கூடிய நன்மைகள் பற்றி தெரியாதது தான் ஒரு அர்த்தமாக கூட இருக்கலாம். அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில தண்ணி குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தடுத்துக்கலாம். மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணி, அதாவது 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி போதுமானதா இருக்கும். நம்ம வெளியே வேலைக்கு செல்றது, பயணம் மேற்கொள்றது இதெல்லாம் செய்யறதுனால 8 டம்ளர் தண்ணி அப்படிங்கிறது குறைவு தான். 3 லிட்டர் தண்ணீராவது நீங்க அவசியமா குடிக்கணும். இப்படி நீங்க தண்ணி குடிக்கிறப்ப உங்களோட உடல் நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். அதுலயும் கோடை காலம் அப்படின்னா குறைஞ்சது 4லிருந்து 5 லிட்டர் தண்ணீராவது நீங்க குடிக்கணும். இப்ப நீங்க தண்ணீர் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், எனர்ஜி கிடைக்கும். உடம்புல தண்ணி தான் எல்லா பாகங்களுக்கும் ஊட்டச்சத்துக்களை சுமந்து செல்லுது, கழிவுகளை வெளியேற்றுது. அதனால உடம்புக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை அதிகமாக நீங்கள் குடிக்கணும். செகண்ட் ஒன், கழிவுகளை வெளியேற்றும். அதாவது நம்ம எல்லார் உடல்லையுமே ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கில் கழிவுகள் சேர்ந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா மாசுக்கள், ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்றது, இது மாதிரியான காரணங்களால் நம்ம உடம்புல கழிவுகள் அதிகமாக சேரும். உடல்ல இருந்து முறையாக இந்த கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். தேர்ட் ஒன், நம்மளோட உடம்போட வெப்பத்தை சீராக வச்சுருக்கோம். உடலோட வெப்பத்தை சீராக வைக்கிறதுக்கு தினைக்கும் போதிய அளவில் தண்ணி குடிக்கணும். இல்லைன்னா உடம்புல அதிகப்படியான வெப்பம் ஏற்பட்டு ஆபத்தை விளைவிச்சிடலாம். ஃபோர்த் ஒன், மெட்டபாலிசத்தை அதிகமாக்கும். உடம்புல மெட்டபாலிசம் அப்படிங்கிற வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கும். ஃபிஃப்த்து ஒன், தசை பிடிப்புகளை தடுக்கும். 80% தசைகள் இருக்குல்ல, இது நீரால தான் சூழப்பட்டிருக்கு. போதிய அளவு தண்ணி உடல் இல்லைன்னா தசைகளில் பிடிப்பு அதிகமாகும். தண்ணிக்கு பதிலாக கழிவுகள் தாங்கி பிடிப்புகளை ஏற்படுத்திடும். நீங்கள் அவற்றை வெளியேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கும். சிக்ஸ்த்து ஒன், முறையான குடல் இயக்கம். நிறைய பேர் மலச்சிக்கல் பிரச்சனைனால அவஸ்தைப்படுறாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கடி அதிகப்படியான தண்ணி குடிச்சிங்கன்னா அது சரியாயிரும். தண்ணீர் இருக்குல்ல, இது குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கும். செவன்த் ஒன், பொலிவான சருமம். முகத்தில் முகப்பருக்கள், அதாவது பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அழுக்குகள் என்ன காரணமாக தான் ஏற்படுது. இந்த அழுக்குகளை வெளியேற்றுறதுக்கும் பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் தண்ணியை 2லிருந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறது அவசியமான ஒன்றா இருக்கும். எய்த் ஒன், அசிடிட்டியை குறைக்கும். பொதுவாக வயிறு இருக்குல்ல, இது உணவுகளை செரிக்கிறதுக்கு நொதிகளை சுரக்கும். அது ரொம்ப சக்தி வாய்ந்த அமிலத்தன்மை நிறைந்ததாக இருக்கும். அந்த அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு அடிக்கடி நீங்கள் தண்ணி குடிக்கணும். இல்லைன்னா அது வயிற்றை அரிக்க ஆரம்பிச்சிடும். அது அசிடிட்டியை உருவாக்கும். அசிடிட்டியை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. நைன்த் ஒன், மூளையோட செயல்பாடுகள். மூளையில் 90% தண்ணி இருக்கு. ஆனால் போதுமான தண்ணி உடல்ல இல்லைன்னா தலைவலி, சோர்வு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஏற்படும். 24 மணி நேரத்துக்கு மேலே உடல் வறட்சியாக இருந்துச்சுன்னா இது மிகவும் மோசமான நிலைமையை கூட உண்டாக்கிடலாம். 10th ஒன், மூட்டு உராய்வை தடுக்கும். உடம்புலையே மூட்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். எப்படி இயந்திரங்களில் இணைப்புகள் இருக்கோ அதுபோல் உடம்போட ஒவ்வொரு பாகத்தையும் இணைக்கிறதுனா மூட்டுகள் தான். இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய உராய்வை தடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணீராவது குடிக்கணும். அப்படி இல்லைன்னா மூட்டு வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். 11th ஒன், ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது. உடல்ல எல்லா பாகங்களுக்கும் ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்றதுனா தண்ணியும் இரத்த அணுக்களும் தான். தண்ணி குறைவா இருந்துச்சுன்னா உடலோட பாகங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காம கூட போயிடலாம்.
12th ஒன் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு தண்ணீரை வயிற்றை நிரப்புறதோட மெட்டபாலிசத்தோட அளவையும் அதிகரிக்கிறதுனால உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வீடியோல காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதுனாலயும், ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுனாலயும், நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இதுவரைக்கும் சாதாரண தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு தண்ணி குடிக்கிறதுனால தான் நம்ம உடம்போட பல பாகங்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க. இனி அட்லீஸ்ட் 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.